29th question ஒரு சூப்பரான சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒய்என் அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டான்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்என் அப்படிங்கிறது இன்டெகிரேஷன் 1 to n cos t the whole divided by t square dt. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு சீக்வன்ஸ் நீங்கள் அதாவது cos t by t square always less than or equal to 1 by t square. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு பக்கமும் 1 to n நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன் from 1 to n. okay, so right hand side உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 minus 1 by n ன்னு வரும். okay, so இந்த yn அப்படிங்கிற இந்த sequence is always less than or equal to 1 minus 1 by n. okay, so as n tends to infinity நீங்க போடும்போது yn tends to 1. okay, so அதனாலynங்கிறது வந்து கன்வர்ஜென்ட் தான். so அதுல எந்த ப்ராப்ளமே இல்ல. இப்போ xn கன்வர்ஜென்ட்டா இல்லையா, அதுதான் கொஸ்டின். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் பிரப். நான் உங்கள் டிகே, a mathematics student at IIT Madras. so நான் ஃபர்ஸ்டே ஆன்சர் சொல்லிடுறேன், xn அப்படிங்கிறது வந்து கன்வர்ஜென்ட் தான். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ xn கன்வர்ஜென்ட்னு சொல்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது மோனோடோனிக்கா இருக்கு அண்ட் பவுண்டடா இருக்குன்னு நான் சொன்னாலே போதும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், xn plus 1 minus xn இதோட வேல்யூவை கால்குலேட் பண்றேன். xn plus 1 என்ன வரும், 1 plus 1 by 2 plus dot 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 plus 1 by n plus 1 minus log of n plus 1 the whole minus 1 plus dot 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 plus 1 by n minus log n. okay, so உங்களுக்கு என்ன வரும், 1 by n plus 1. okay, மைனஸை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா log of n plus 1 by n, log ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். so 1 by n plus 1 minus log of 1 plus 1 by n. okay, so இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 by n plus 1 இருக்கா, அதில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் n டிவைட் பண்ணிக்கிறேன். so 1 by n divided by 1 plus 1 by n minus log of 1 plus 1 by n. okay, so நான் என்ன சொல்றேன், இது வந்து less than 0ன்னு சொல்றேன். okay, இது வந்து less than 0. அது ஏன் அப்படின்னா, எப்பயுமே x divided by 1 minus x minus log of 1 plus x இதோட வேல்யூ less than 0 தான் for x greater than 0. இங்க 1 by nங்கிறது always greater than 0. அதனால இந்த inequality hold ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, f of x equal to log of 1 plus x minus x divided by 1 plus x. okay, so f dash of x உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, x divided by 1 plus x the whole square னு வரும், which is greater than 0 for x greater than 0. ஓகே, f dash of x வந்து greater than 0வா இருக்கிறதுனால f வந்து இன்க்ரீசிங். ஓகே, அப்ப நெகட்டிவ் f வந்து டிக்ரீசிங். நெகட்டிவ் f தான் என்னது, நம்மளோட இந்த கொடுத்திருக்கிற வேல்யூ. ஸோ அதனால அது டிக்ரீசிங்னால f of x should be less than f of 0. ஓகே, அண்ட் f of 0 ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும், 0. அதனால f of x is less than 0 for all x greater than 0. right, great. இப்போ xn அப்படிங்கிறது டிக்ரீசிங், மோனோடானிக்கலி டிக்ரீசிங் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் xnங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, summation k equal to 1 to n 1 by k minus integration 1 to n 1 by x dx அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து continuous summation, அதாவது ஏரியா அண்டர் த கர்வ் 1 by x. இது discrete summation, அதாவது 1 by x அப்படிங்கிற அந்த ஏரியாவை நம்ம ரெக்டாங்குலா ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஏரியாவை ஆட் பண்றது. எப்பயுமே discrete summation தான் continuous summation ஓட அதிகமா இருக்கும். அதனால இந்த entire quantity greater than 0. so xn is greater than 0 and it is monotonically decreasingனால xn அப்படிங்கிறதும் கன்வர்ஜென்ட். ஓகே, ஸோ xnங்கிறதும் கன்வர்ஜென்ட் அண்ட் ynங்கிறதும் கன்வர்ஜென்ட். ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் பிரப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then it's me DK.